Hello friends, welcome to zana's recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு அல்வா பார்க்கலாங்க. இத வச்சா நம்ம அல்வா செஞ்சோம்னு சொல்லி கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த அல்வா கிண்டறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு 125 கிராம், அதாவது அரை கப் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பச்சரிசி மாவு இல்ல அப்படினா பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டு மிக்ஸில தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வெச்சுக்கோங்க. நான் பவுடர் யூஸ் பண்ணி தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன். இத எடுத்து வச்சுக்கலாம். இந்த 100 கிராமுக்கு பாத்தீங்கன்னா அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெல்லத்தை நல்ல பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் அதுக்கான பொருட்கள். இப்போ அல்வா கிண்ட ஆரம்பிக்கலாம். அடுப்புல அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. முதல்ல வெல்ல பாகு சேர்க்கலாம். இதுக்கு சக்கரை சேர்க்க மாட்டாங்க. இது தேங்காய் பால் சேர்க்கிறதுனால வெல்லம் அல்லது கருப்பட்டி பாகு பண்ணி தான் சேர்க்கணும். வரிசையா அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வெல்ல பாகு சேர்த்தோம். இப்போ கரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவை சேர்க்கிறோம். பச்சரிசி மாவு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படினா நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு ஊத்தணும். அடுப்பை நான் ஹைல தான் வச்சிருக்கேன். இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தேங்காய் பால் சேர்க்கலாங்க. தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். இந்த அல்வாவுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இந்த 100 கிராமுக்கு அரை மூடி தேங்காய் போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸா வந்துருங்க. இந்த சமயத்துல நீங்க கிண்டிட்டே இருங்க. முதல் ஸ்டேஜ்ல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ நெய் சேர்க்கிறேன். ஊத்துன நெய்யெல்லாம் வெளியே கக்கற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போ சரியா ஒரு 8 நிமிஷம் ஆச்சுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா நெய் ஊத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேணானா விட்டுறலாம். இப்போ ஒரு 11 நிமிஷம் ஆச்சு. இந்த சமயத்துல நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைமிங் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அல்வாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் தாங்க. ஏலக்காய் தூளை 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா ஒரு 16 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. 18 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் நல்லா கக்கிரிச்சு பாருங்க. அல்வா பிரிஞ்சு வருது. சரியா ஒரு 21 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு. முழுக்க பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. நல்ல நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் வேணும்னாலும் வறுத்து போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள். இது அரிசி மாவுன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அல்வா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய்யை போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுட இருக்கக்கூடிய அல்வாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கிரீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த அல்வாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவில் இவ்வளோ டேஸ்டான அல்வா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.